Hello techies, ₹600 price point की 3 watt audio output power 6 to 7 hours playback time ஓட ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் Zebronics Zeb-County போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை குயிக்கா அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு டீடைலா பார்க்கலாம். லாஸ்ட் 30 டேஸா இந்த ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பீக்கர்ல இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் பத்தி டீடைலா பேசலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி மறக்காம உங்க டெக்னாலஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Zebronics ப்ளூடூத் ஸ்பீக்கர் வர பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்ல ஸ்பீக்கர் இமேஜ் போட்டுருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் 999 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா 1000 ரூபாய்க்குலாம் சேல் பண்றது இல்ல, 700 இல்லைன்னா 600 இந்த பிரைஸ் தான் இந்த ஸ்பீக்கர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா 5 கலர்ல இந்த ஸ்பீக்கர் அவைலபிளா இருக்கு. நம்ம இருக்கிறது கிரே கலர் ஆப்ஷன், இது போக பிளாக், ப்ளூ, ரெட், கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 கலர் அவைலபிளா இருக்கு. பாக்ஸ் ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணிட்டேன். பாக்ஸ்ல Zebronics ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2-in-1 கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுல ஆக்ஸ் கேபிளும் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜிங் பண்ணிக்க முடியும். 5 வோல்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு USB போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை பத்திரமா வச்சுக்கங்க, ஏன்னா இதுல தான் இந்த ஸ்பீக்கர் எப்படி யூஸ் பண்றது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட போர்ட்ஸ் என்ன எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பில்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். Zebronics ப்ளூடூத் ஸ்பீக்கர் இங்க கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்கால தான் மேல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே. ஆனா ரொம்ப காம்பாக்டான வெயிட்ல இருக்கு. 250 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. கீழே ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்க தரையில் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் கிரில் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதில் சென்டரில் Zebronics பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்குது. ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களால் எடுத்து வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் TF கார்டு, அதாவது மைக்ரோஸ்டி கார்டு போடுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் இருக்கு. DC 5 வோல்ட்டுக்கான போர்ட், ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே மொத்தமாக 3 மோட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ளூடூத் மோட்ல இருக்கு. நெக்ஸ்ட் FM மோட் சேஞ்ச் பண்ணலாம். ஆக்ஸ் மோட்க்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான கேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ் கேபிளை வந்து 3.5mm ஜாக் மாதிரி கொடுத்துருக்காங்களே, உங்கள் ஃபோன், PC, டேப்லெட், டிவிலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்க அந்த TC 5 வோல்ட் சார்ஜிங் போர்ட் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஸ் மோடில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ளூடூத் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே Zeb-County அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் பேட்டரி லெவலும் உங்களால் பார்த்துக்க முடியும். 80% இருக்குது. இப்போ இந்த ப்ளூடூத் மோடில் இருக்கப்ப நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்க முடியும். இல்லாதப்ப நார்மலாக சார்ஜ் பண்ணுறப்ப எப்படி சார்ஜ் கம்ப்ளீட்டாக ஏறிடுச்சு அப்படின்னு பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். 5 வோல்ட் அடாப்டரில் சார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டாம். நீங்கள் சார்ஜ் பிளக்இன் பண்ணது இங்கே ரெட் கலர் ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியும். அது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜ் கம்ப்ளீட்டாக ஏறிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே சார்ஜ் ஏறக்கு 2.5 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 4 to 5 ஹவர்ஸ் இங்கே ஆயிடுது. சார்ஜ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒன் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹை வேல்யூம், அதாவது 100% ஃபுல் வேல்யூமில் வச்சு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ் இதை உங்களால் யூஸ் பண்ண முடியும். 50% வேல்யூமில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்குமே வச்சு இங்கே யூஸ் பண்ண முடியும். பட் 50% யாரும் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. 75% வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் இது உங்களால் யூஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப ஒரு 6 to 7 ஹவர்ஸ் இங்கே பேட்டரி லைஃப் நல்லாவே தாங்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேட்டரி லைஃப்னு வரப்போ இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பட்டன்ஸ் எல்லாம் எதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மோட் பட்டன் வந்து இது சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூம் குறைச்சிக்க முடியும். ஒன் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு சாங் கேட்டுக்கிறப்ப அதுக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கு உங்களால் போய்க்க முடியும். இது அமுத்துனீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க சாங்க்கு போய்க்க முடியும். இதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேல்யூம் அப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் FM சேனல் இருக்கிறப்போ அடுத்த சேனல் மாறுறதுக்கு முன்னாடி சேனல் போகிறதுக்கு இதை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதை வந்து ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் உங்களுக்கே தெரியும். நீங்கள் சாங் கேட்டுக்கிறப்ப ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ கால் வரப்ப இதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கால் அட்டன் பண்ணிக்க முடியும். கால் பேசிட்டு இருக்கிறப்ப இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கால் கட் பண்ணிக்க முடியும். இதே கால் வரப்ப கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் கால் கட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் FM மோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிக்கங்க. USB போர்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு FM மோட்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, அதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சேனல்ஸ் எல்லாம் ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே ப்ளூ கலர் இண்டிகேட் லைட் எரியும். அது ஸ்கேன் ஆகி முடிச்சதையும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேனல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். FM ஃபங்க்ஷன் இந்த ஸ்பீக்கரில் கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் ஆகுது. அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆல்சோ மற்ற எல்லா சவுண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதை நீங்களே செக் பண்ணுங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு.
இந்த ஸ்பீக்கரோட இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆடியோ அவுட்புட் தான். இங்கே என்னோட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டதை வச்சு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு மறக்காம உங்கள் கருத்தை கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். நார்மலாக ஒரு ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நிறைய பேர் வாங்குவாங்க. அப்படி பார்த்தா இந்த ஜப்பானீஸ் ஸ்பீக்கரில் பேஸ் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. நான் தாறுமாறாக இருக்குது வேறு லெவல் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 600 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு எந்த அளவுக்கு பேஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஜப்பானீஸ் ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. மொக்கையாவெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டி நீங்களே வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு 70% வேல்யூமில் வச்சு கேட்குறப்ப 75% வேல்யூமில் வச்சு கேட்குறப்ப ரொம்பவே நீட்டாக இருக்குது. டிஸ்டார்சன் பெருசாக இல்லை. ஆனால் இதுவே 100% வச்சு கேட்குறப்ப டிஸ்டார்சன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இறைச்சல்னு சொல்லுவாங்கல்ல அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாய்ஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் 100% சவுண்டில் வச்சு கேட்குறப்ப இங்கே 3 வாட் ஆடியோ அவுட்புட் ரொம்ப லவுட்னஸ் சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ரூமில் வச்சு கேட்குற அளவுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக நீங்கள் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும், லவுட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், எனக்கு சத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அது போக ஒரு சில ஸ்பீக்கரில் இந்த மியூசிக் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப சத்தமாக கேட்கும், பேஸ் ரொம்ப நல்லா கேட்கும். என்ன பாடுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே புரியாது. பட் இந்த ஸ்பீக்கரில் என்ன பாடுறாங்க அப்படிங்கிறதும் கிளியராக புரியுது. ஆல்சோ அந்த மியூசிக்குமே அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு 80% வேல்யூம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா இதோட அவுட்புட் ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருக்குது. இங்கே மைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஹலோ, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? நிச்சயமா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுவுமே சூப்பரா இருக்கு. இப்போ இந்த ஸ்பீக்கர் சூஸ் பண்றதுக்கான ப்ரோஸ், இந்த ஸ்பீக்கர்ல இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் இதோட காம்பாக்டான சைஸ். இந்த ஸ்பீக்கர் ரொம்ப கம்மியான லைட் வெயிட்ல கொடுத்துருக்காங்க. பில்டுமே ஓரளவுக்கு ஆவரேஜா டீசெண்டா இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்க முடியும். செகண்ட், இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு கால் வருது அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். பேசுற அளவுக்கு நல்ல மைக் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் TWS சப்போர்ட் இருக்கு. இதே சேம் மாடல் இன்னொரு ஸ்பீக்கர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை TWS தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ மோட்ல வச்சு நீங்க 2 ஸ்பீக்கர்லயுமே ஆடியோ கேட்டுக்க முடியும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி 2 ஸ்பீக்கர்ல வச்சு ஒரு சின்ன ரூம்ல இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வைட் ரேஞ்சில் உங்களால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்பீக்கர் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உங்கள் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே உங்களால் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப கிளியராக கேட்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் மல்டிபிள் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. USB, TF, FM அப்படின்னு சொல்லிட்டு அது போக மோட்ஸுமே நிறையா கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் மோட், FM மோட், ப்ளூடூத் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிபிள் யூசேஜுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்சோ இதில் காலும் பேசிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் இருக்க நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே IP ரேட்டிங் எதுவுமே இல்லை. அதனால் தண்ணி எல்லாம் பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்சோ இங்கே டிஸ்டார்சன் ஹை வால்யூமில் வச்சு கேட்குறப்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அவ்வளோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நிச்சயமா 600 பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ஜெப்ரானிக்ஸோட Zeb-County ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெக்கமெண்டபிள் தான். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் ஒரு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான பெஸ்ட் பே லிங்க் நம்ம வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினா நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. நிச்சயமா நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.